சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விஜயகாந்த் போல அரசியல் தலைவரை பார்க்க முடியாது என நிர்மலா சீதாராமன் புகழஞ்சி செலுத்தினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு அளிக்கப்பட்ட பிரியாவிடை நிகழ்வுக்கான முழு ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்து கொடுத்திருந்தது. சென்னை டிவி திடலில் உடலை வைக்கவும் தேமுதிக அலுவலகத்துக்கு எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் அரசால் செய்து தரப்பட்டன. மக்கள் சிரமமின்றி அஞ்சலி செலுத்துவதற்காக முதல்வர் மு.க.ஸ்டாலின் துரிதமாக ஏற்பாடுகளை செய்திருந்தார். கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலக வளாகத்தில் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் விஜயகாந்த் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. தமிழக அரசு உட்பட அனைவருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் உருக்கமாக நன்றியை தெரிவித்துள்ளார். திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக புதிய கட்சிகளால் வர முடியும் என்ற நம்பிக்கையை தமிழக அரசியல் காலத்தில் விதைத்த பிதாமகன் என்ற பெருமையை பெற்றவர் விஜயகாந்த். சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்த போதும் சாமானிய ரசிகர்களுக்கும் வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்து இல்ல விழாக்களிலும் பங்கெடுத்ததாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கண்ணீர் மல்க ரசிகர்கள் நினைவு கூர்ந்தனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மனிதநேயமிக்க அரசியல்வாதி என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இறுதி அஞ்சலி செலுத்திய பிறகு விஜயகாந்த் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உருக்கமான பதிவு பதிவிட்டார். தீவு திடலில் வைக்கப்பட்டிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்துக்கு ரசிகர்களும் தொண்டர்களும் பிரியா விடை கொடுத்தனர். 3 சுற்று 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் விஜயகாந்தின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்தின் போது வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கானோர் சாலையின் இருபுறமும் கூடி நின்று கண்ணீர் மல்க விடை கொடுத்தனர். தமிழகத்தின் பல்வேறு நகரங்களிலும் கட்சி வேறுபாடு இன்றி ஏராளமானோர் பங்கேற்ற அமைதி ஊர்வலங்கள் நடைபெற்றதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சகோதரருக்கு செய்யக்கூடிய மரியாதைகள் போல அக்கறையுடன் கேப்டன் விஜயகாந்திற்கு இறுதி மரியாதை என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் நெய்யாடிவாக்கம் ஊராட்சியில் +1 படிக்கும் 777 மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியை சுந்தர் எம்எல்ஏ வழங்கினார். காரைக்கால் அருகே வரிசிக்குடிராயன் பாளையத்தில் நவோதயா பள்ளி விடுதியில் 3 மாணவிகள் தற்கொலை முயற்சி என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூரில் ஒருவர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தார். தமிழ்நாட்டில் 40 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. 10 மாவட்டங்களில் புயல் வெள்ளம் பாதிப்பு குறித்து அரசாணை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. சிம் கார்டு வாங்குவது மற்றும் விற்பனை நடைமுறையில் ஜனவரி 1 முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலாகின்றன. திருவண்ணாமலையில் பெண் இன்ஸ்பெக்டரை தாக்கிய திமுக செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரனை உடனே கைது செய்ய வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். வெள்ள பாதிப்பு நிவாரண உதவிகள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். நொய்யல் ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கத்திலிருந்து நிலங்களுக்கு நொய்யல் கால்வாய்க்குட்பட்ட இடங்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டது. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி நடைபெறவுள்ள மைதானத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அரபிக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 4 மாவட்டங்களில் ஜனவரி 1, 2 தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.